அப்படி ஃபேமிலியாக பாஸ் ஆனோன்னு ஜுவல்லரி இல்லை. ஆனால் கொலுசு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஊரில் வளர்ந்ததுனால சின்ன வயசுலேருந்து கொலுசு போட்டுட்டு தான் எங்கே போனாலும் போவோம். சப்போஸ் ஒரு ஜீன்ஸ் போட்டால் கூட கொலுசு போட்டிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் கொலுசு இஸ் சம்திங் தட் ஐ செரிஷ் ஃபார் எவர். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ நான் போடவே மாட்டேன்னா, ஆனால் டைமண்ட்ஸ் பிடிக்கும். டைமண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதில் டைமண்ட்ஸ் ஆயிருக்கீங்களா? வாங்கி தரீங்களா? வாங்கி தாங்க போட்டுக்கிறேன். சார்பட்டா 1 எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டாக தானே இருக்கும். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு சார்பட்டா. கண்டிப்பாக 2 ஒரு தியேட்டர் ரிலீஸ்னால ஐ திங்க் இட் பி இன்னுமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பெண்களுக்குனா கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து கோல்டு விலை அதிகமாகிடுச்சு. அவங்க ஏதாவது அட்வைஸ் தான் இருக்கா? அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானே சேர்க்கல. ஸோ ஐ வுட் சே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு சேவிங்ன்றது பண்ணி தானே ஆகணும். அது வந்து கோல்டு ஃபார்மில் பண்ணால் ஐ திங்க் அது அப்ரிஷியேட் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோல்டு வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சான்ஸ் வந்தால் நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவேண்ணா. அது இப்போ நடிக்கிறது தானே நம்ம வேலை. வெப் சீரிஸ்னாலும் சரி, படம்னாலும் சரி, ஆயிடுது. மேடம், ராயன் படம் கேட்டேன். அதில் வந்து அவார்டும் கிடைச்சிருக்கு, விமர்சனமும் அதிகமாக வருது. அது எப்படி நீங்கள் எதிர்நோக்குறீங்க? விமர்சனத்தை விட்டுட்டு படத்துக்கு அவார்டு கிடைச்சிக்க சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இல்ல நம்ம ஸ்டோர் ஓப்பனிங் அதை பத்தின கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். மற்ற விஷயங்கள்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கங்க. படம் பார்த்துட்டேன். அதுக்கும் வந்து திறக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க திறக்கிறதுக்கு. நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, படம் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ஆமாம் சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறோம். ஸ்வேதா மேம் தான் வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ் ஸ்வேதா வீடியோ வி வாண்ட் யூ டு மேம், நீங்களும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ So the whole concept of bringing up Lile by Chalani. இங்கே வந்துடுங்களா? So basically the whole point of having Lile by Chalani is to have to create a bridge between the gap of aspiration and affordability. And this is what we want. It has to be like jewelry for a daily wear and luxury for all. Thank you. அதாவது இந்த லில்லே பை செல்லானியுடைய முக்கிய நோக்கமே தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லோரும் போடணும், எல்லோரும் அணியணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா முதல்ல வந்து 18 கேரட் சொல்லும் போதே உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி, இடம் கம்மியாக இருக்கக்கூடிய ரொம்ப டிசைனாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஜுவல்லரி எது மாதிரியே ஒரு டிசைன் வருமோ அது மாதிரியே ஒரு டிசைன் அதை க்ரியேட் பண்ணி அதையே வந்து ரோஸ் கோல்டெலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன வைரங்கள், அதனால் உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லை. ஆரம்ப விலையே 6499 ரூபாய் ஒரு பொருளுடைய விலை. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தா, அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில் இது இருக்கிறதுனால நிச்சயமாக இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்களிடையே பிரபலமாக வரும்ன்றது எந்தவித சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அதை வந்துட்டு இவங்க நல்ல கைராசி, இவங்க வேற கடை திறந்துருக்கிறதால இன்னும் நல்லாவே இருக்கும்ன்றது எங்களுடைய பெரிய நம்பிக்கை. வந்து எப்படி தான் பிளான் பண்ணிருக்கீங்க? எல்லாமே வந்து ஒரு 1000 சொல்லுவாங்க, 100 சொல்லுவாங்க. நீங்கள் தந்துட்டீங்க, எவ்வளோதான் பிளான் பண்ணிருக்கீங்க? அதாவது 2031 வரை 500 கடைகள் திறக்கணுங்கிறது எங்களுடைய பிளானு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கடைகளுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 36 கடைகள் மொத்தம் நிறைவடையும். ஸோ எங்களுடைய நோக்கமே அடுத்தடுத்த வருடங்களுக்கு பெரிய அளவில் வந்து மிக வேகமாக நாங்கள் வந்து செல்வோம். மேடம், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க இல்லையா, நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்ன
நெக்லஸ், பிரேஸ்லெட்டர், ரிங்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, எங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு டாக்கு. இல்ல மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு நான் போடுவேன்னு சொன்னேன், கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அது என் தலையில கட்டாதீங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தங்கத்துல மெட்டி வச்சிருந்தாங்க. ஓகே. லைக் ரோஸ் கோல்ட்ல அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அது வந்து காட் மை யா அது இமீடியட்டா அட்டென்ஷன் சீக் பண்ணுச்சு. கொலுசு இருந்தது, தே ஹேட் வெரி நைஸ் கொலுசு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற டிசைன்ஸில் குட்டி குட்டியாக மிக்கி மவுஸ் அந்த மாதிரி ஃபுட்பால் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த ஸ்பெக்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். நைஸ் ஃப்ரேம்லெஸ்ல கோல்டில் இட் வாஸ் வெரி குட். மேபி அதுவுமே லைக் நிறைய இருக்குது, லைக் புதுசாக இருக்குது எனக்கு. ஸோ ஐ திங்க் மேல ஆசைப்பட்டுக்கிறீங்க. மெட்டி மேலே ஆசைப்பட்டிருக்கேன். கல்யாணம் எப்போ அதானே? ஓகே பாய் போயிட்டா. லாஸ்ட் கொஸ்டின், கோல்டு ஜுவல்லரி சம்பந்தமாக தான். இப்போ உங்களுக்கு க்ளோசஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அந்த மாதிரி யாருக்காவது ஒரு யூனிக்காக ஒரு கோல்டு ஜுவல்லரியோ ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அது பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலி அம்மாவுக்கு ரீசெண்டாக ஒரு டைமண்டில் ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து நான் ரொம்ப நாள் ஆசை அம்மா அது போடணும்னு சொல்லி. ஸோ அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தது ஸ்பெஷல். அவங்ககிட்ட இருந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என் பிள்ளை சம்பாரிச்சு வாங்கி தர அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வந்து ஐ குட் ஃபீல். இதோட நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறைய அம்மாவுக்கு பண்ணும் அப்படின்னு ஒரு மட்டுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்காவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவேன். ஆனால் இப்பொழுதுக்கு அம்மாவுக்கு பண்ணோம், அவ்வளோதான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.